ஸ்ரீ மீனாட்சி மேனன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இந்த நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மேனன் யூடியூப் சேனல்ல ஆன்மீக ரீதியான பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நீங்க பார்க்கக்கூடிய பதிவுகள் அபிராமி அந்தாதியோட சிறப்பை பற்றி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சுமுகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் மெச்சவர நெஞ்சில் வேல் தோன்றும் நெஞ்சில் ஒருகால் நினைக்க இருகாலும் தோன்றும் முருகாசனம் கந்தாசனம் ஒதுவூர் முன் திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம். அம்பிகை மீதான பல பதிகங்கள் உண்டு. நிறைய அருளாளர்கள் நாயன்மார்கள் நமக்கு அம்பிகை மீதான நிறைய பதிகங்கள் கொடுத்துருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு பதிகம் அப்படின்றது அபிராமி அந்தாதி. இந்த அந்தாதிக்கு என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, அந்தாதி அப்படின்றது முதல் பாரா முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல் பாராவோட கடைசி வார்த்தையிலிருந்து அடுத்த பாரா ஆரம்பிக்கும். அதான் அந்த அந்தாதியோட தனிச்சு, அதனாலதான் அந்தாதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை யாரு பாடனா, யாரு கொடுத்தா, இதை படிக்கல என்ன சிறப்புகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதை நமக்கு கொடுத்தவர் பாத்தீங்கன்னா சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அபிராமி பட்டர். இவர் எங்க இருந்தார்னா திருக்கடையூர்ல இருக்கக்கூடிய அபிராமி அம்மனுடைய கோவில அவங்க தகப்பன் அமிர்தலிங்கம் அப்படின்றவர் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு மகனாக பிறந்தவர் தான் சுப்பிரமணியர். இந்த சுப்பிரமணியம் பாத்தீங்கன்னா அம்பாள் மீது அதீதமான பக்தி. அந்த அபிராமி அம்மன் கோயிலுக்கு வரக்கூடிய பெண்கள் எல்லாம் அம்பாளுடைய சுரூபமாக பாவிப்பார். மணிக்கணக்கில் அம்பாள் முன்னாடி உட்கார்ந்து தவம் பண்ணி அம்பாளுடைய திவ்யமான சொரூபத்தை மனசார கண்டு ரசிச்சு அந்த அம்பாளை திவ்யமா தரிசனம் பண்ணிட்டே இருப்பார். இப்படிலாம் பண்ணிட்டே இருக்கும்போது நிறைய பேர் அவர் பைத்தியக்காரன் பித்தன் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் எதையுமே காதல வாங்காம அம்பாளோட தியானத்துல மூழ்கி அம்பாள் கிட்ட அற்புதமான ஒரு தியானம் பண்ணிட்டே இருந்தார். இதெல்லாம் நடந்துட்டே இருக்கும்போது ஒரு நாள் அந்த தஞ்சாவூர் ஆண்டுட்டு இருந்த மகாராஜா சரபோஜி மன்னர் கோயிலுக்கு வரார். அன்னைக்கும் சுப்பிரமணிய சுவாமி பாத்தீங்கன்னா அம்பாள் வண்டி ஆழ்ந்த தியானத்துல இருக்கார். இவர் யாருன்னு மன்னர் கேட்கிறார். மன்னர் கேட்கும்போது மக்கள் அமைச்சர்லாம் சொல்லுவாங்க, இவர் இந்த கோவில் அர்ச்சரோட பையன், இவர் இப்படிதான் தியானம் பண்ணிட்டு சிரிச்சுட்டே இருக்காரு, இவர் பைத்தியம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, ஒரு சில பேர் இவர் சித்தர் அப்படின்னு சொல்றாங்க, ஒரு சில பேர் இவர் பைத்தியம்னு சொல்றாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு இவர் சோதிச்சு பார்க்கறதுக்காக சரபோஜி மன்னர் என்ன சொல்றனா, இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு கேட்கிறார். இவர் அம்பாள் தியானத்துல இந்த சுப்பிரமணிய சுவாமி சொல்லிட்டாரு, இன்னைக்கு பௌர்ணமி திதி அப்படின்னு சொல்றார். காரணம், அம்பாளுடைய அந்த முக தரிசனம் கோடீஸ்வரிய பிரகாசமாக அம்பாளுடைய முகம் மின்னுது. அதை பார்த்த உடனே அவருக்கு மனசுல அந்த பௌர்ணமி நிலவு மாதிரி அம்பாள் பௌர்ணமி திதின்னு சொல்லிட்டாரு. மறுபடியும் மன்னர் கேட்கிறார், இல்லை இன்னைக்கு பௌர்ணமி திதி தான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சுவாமி சொன்ன உடனே அப்போ மகாராஜா சொல்றாரு, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் உங்களுக்கு நேரம், பௌர்ணமி வரல அப்படின்னா உங்களுக்கு மரண தண்டனை விதிச்சிருவேன்னு சொல்லிட்டு மகாராஜா போயிடுறாரு. தியானம் கலைஞ்சு சுவாமிகள் எழுந்திருக்கும் போது சுத்தி இருந்தவங்கலாம் சொல்றாங்க, இந்த மாதிரி நீ தப்பா சொல்லிட்ட, மகாராஜா உனக்கு தண்டனை கொடுத்துட்டு போயிட்டாருப்பான்னு சொல்லும்போது சுவாமி ரொம்ப வருத்தப்பட்டு மறுபடியும் அம்பாள் கிட்ட போய், எனக்கு தெரியாது, என்னுள் இருந்து நீ தான் சொல்ல வச்ச, உன்னோட அழகை ரசிச்சு பக்தியில நான் இருக்கும்போது தான் இந்த வார்த்தையை நான் சொல்லிட்டேன், இதை நீ எப்படி சரி பண்ணணுமோ நீங்க சரி பண்ணிக்கோங்க அம்மா, இல்லைன்னா எனக்கு மரண தண்டனை கொடுத்தாலும் நாங்கள் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சுவாமி சொல்லிடுறாரு. மாலை 6 மணி ஆயிடுது, நிலவு வரல. சுவாமியை என்ன பண்றாங்கன்னா 100 கயிறுகள் கட்டி ஒரு உரி வச்சு அந்த உரிக்கு கீழே நெருப்புக்குழி ரெடி பண்ணிட்டு அந்த உரி மேல சுவாமியை சுப்பிரமணிய சுவாமியை நிப்பாட்டிட்டு 6 மணிக்குள்ள நிலவு வரலைன்னா நீங்க மரண தண்டனை உங்களுக்கு கொடுத்துரும், அந்த நெருப்புக்குள்ள உங்களை இறக்கிறோம்னு சொல்லி மகாராஜா சொல்லிடுறாரு. மக்கள்லாம் கூடி நிற்கிறாங்க, மகாராஜா அமைச்சர்லாம் இருக்காங்க. இவர் பார்க்கிறார், நிலவு வரல. நிலவு வராத போது அம்பாள் மீது பதிகம் பாடுறார். 78, 79 பதிகங்கள் பாடும்போது ஒவ்வொரு பதிகம் பாடும்போது அந்த ஒவ்வொரு கயிறுகளாக அருந்து விழுந்துட்டே இருக்குது. 78வது பதிகம் பாடும்போதும் கயிறு அருந்து விழுந்துருது. கடைசி 79வது பதிகம் பாடும் பொழுது அம்பாள் சுரூபமாக வானத்துல காட்சி கொடுத்து தன்னுடைய கால் அந்த சந்திர தடாகத்தை கலட்டி வானத்துல வீசுறாங்க. அந்த தடாகம் அப்படியே பறந்து போய் பௌர்ணமி நிலவு மாதிரி ஜொலிச்சுட்டு அப்படியே பௌர்ணமி நிலவு வெளிச்சம் வந்துருது. இதை பார்த்தோடனே பக்தர்களுக்கும் அமைச்சருக்கும் மன்னருக்கும் பயங்கர அதிர்ச்சி. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்கும்போது அம்பாள் தனக்காக தன்னுடைய சந்திர தடாகத்தை கலட்டி வானத்துல எரிஞ்சு நிலவை ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சுவாமி சொல்லிடுறாரு. சொன்ன உடனே சரபோஜி மன்னர் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். கேட்டு அதை தெரியாம உங்களை பேசுறேன்னு சொல்லிட்டு அவருக்கு அபிராமி பட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு புனைப்பெயரும் கொடுக்கிறார். 79 பாடல்கள் சுவாமி பாடுறதுனால மீதி இருக்க 21 பாடல்களையும் பாடி முடிங்க சுவாமி சரபோஜி மன்னர் சொன்ன உடனே அபிராமி அதுல 100 பாடல்களையும் அபிராமி பட்டர் பாடுறார். இந்த அபிராமி 100 பாடல்களும் எதெல்லாம் தேவையோ அதெல்லாமே இருக்கும். கல்யாணம் ஆகணும், அதுக்கு இதுல பாடல் உண்டு. குழந்தை பேர் வேணுமா, குழந்தை பேருக்கு பாடல் உண்டு. பெண்கள் சுமங்கலியாக வாழ்வதற்கு பாடல்கள் உண்டு. பெண்கள் அழகாக இருப்பதற்கும் பாடல்கள் உண்டு. அதுக்கப்புறமாக கல்விக்கு பாடல்கள் உண்டு. சொந்த வீடு கட்டுறதுக்கு பாடல்கள் உண்டு. நிலம் வாங்குவதற்கான பாடல்கள் உண்டு. உங்களுக்கு மனித வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ அதுக்கான அத்தனை பாடல்களும் இந்த 100 பாடல்கள் உண்டு. அதான் இந்த அபிராமியத்தோட சிறப்பு. இந்த பாடல்களை பாடும்போது அம்பிகையோட தரிசனத்தை நேரடியா நம்மளே காணலான்றதான் சுப்பிரமணிய பட்டர் அபிராமி பட்டர் அதில் சொல்லியிருக்காரு. அதான் அந்த அபிராமி அந்தோட தனிச்சிறப்பு.
சரி, இந்த நாள் என்னைக்கு நடந்தது இந்த நிகழ்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தை மாசம் அமாவாசை அன்னைக்கு தான் இந்த நிகழ்வு நடந்தது. இன்னைக்கும் திருக்கடையூர் அபிராமி அம்மன் கோவில் இந்த நிகழ்வு நிகழ்த்தப்பட்டு சுவாமிக்கு வந்து அம்பாளுக்கு வந்து பௌர்ணமி தரிசனம் காணக்கூடிய நிகழ்வு வந்து இன்னைக்கும் நடக்குது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா தை அமாவாசை அன்னைக்கு இந்த நிகழ்வு வந்து பூஜையில நடந்து அதுக்கப்புறமா 100 அபிராமி அந்தாதிகள் வந்து அம்பாள் முன்னாடி பாடி பூஜை முடிப்பாங்க. இது இன்னைக்கும் நடந்துட்டு இருக்குது. அந்த அளவுக்கு அது அற்புதமான ஒரு சிறப்புள்ள ஒரு பதிகம் தான் அபிராமி அந்தாதி. அம்பிகைக்கு நிறைய பதிகங்கள் உண்டு. சௌந்தரிய லகரி, லலிதா சகசநாமம், கடகதாராசோஸ்திரம், அந்த வரிசையில அபிராமி அந்தாதியும் அருமையான பதிகம். முழுக்க முழுக்க தமிழ்ல மட்டுமே இருக்கக்கூடிய அது அற்புதமான பதிகம். இந்த பதிகத்தை படிக்கும் பொழுது அம்பிகையே நேரடியாக காட்சி கொடுப்பா. அதை விட வேற என்ன நமக்கு வேணும்? இந்த வாழ்க்கையில இகவர சுகம் எல்லாம் தாண்டி அம்பிகை சரணடைவது தான் நம்மளுடைய நோக்கம். அந்த அம்பாளையே தரிசனம் பண்றதுக்கு இந்த அபிராமி அந்தாதி பாடலாம். இந்த அபிராமி அந்தாதியை பாடி நம்ம வாழ்க்கையில எல்லா வளங்களும் நலங்களும் கிடைக்க பெறுவோமாக. மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். அது போக நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் பக்கம், முகநூல் பக்கங்களை பார்த்து ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ற எல்லாருக்கும் ஒரு கிவ் அவே கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க உள்ளூர் வெளியூர் எங்க இருந்தாலும் உங்களுக்கான கிஃப்ட் உங்களை தேடி வரும். உங்களுடைய தகவல்களை எனக்கு இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணீங்கன்னா உங்க தகவல் நான் எடுத்துட்டு உங்களுக்கு வந்து கிஃப்ட் அனுப்பிட்டு இருக்கோம். கிஃப்ட் வாங்கி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய புதிய தகவலோட உங்களோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது முருநடிமை ஸ்ரீ மீனாட்சி மைந்தன். வான்மிகில் வளாது வைக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு சேர்க்க குறைவிலாதவர்கள் வாழ்க. நான்மறை அரங்கள் ஓங்கு நெற்றவம் வேள்வி மல்க. மேன்மைகள் செய்வ நிதி விளங்க உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.